பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்குரிய வார்த்தை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றிற்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. இந்த இடத்துல ரெண்டு பேரை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று பிசாசை குறித்தும், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை குறித்தும். பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே தான் நம்ம வாழ்க்கையில வருகிறவனா இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில ஜீவன் உண்டாகவும் பரிபூரணப்படவும் அவர் வந்திருக்கிறவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்குள்ளார வரும் பொழுது பிசாசு எந்தெந்த காரியத்தை அழித்தானோ, எந்தெந்த காரியத்தை நம்ம விடத்திலிருந்து திருடினானோ அவைகளையெல்லாம் அவர் ஜீவன் உண்டு பண்ணி அதை நமக்கு பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். சந்தோஷத்தை திருடி இருக்கலாம், சமாதானத்தை திருடி இருக்கலாம், சுகத்தை திருடி இருக்கலாம், ஐஸ்வர்யங்களை திருடி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்குள்ளார வரும் பொழுது மரித்து போன அந்த காரியங்கள் மறுபடியுமாய் ஜீவன் உண்டாக பண்ணுவார். ஐஸ்வர்யத்தில் ஜீவன் உண்டாக்க பண்ணுவார், சுகத்தில் ஜீவன் உண்டாக பண்ணுவார், சமாதானத்தில் ஜீவன் உண்டாக பண்ணுவார். உண்டாகிறது மாத்திரமல்ல, அது பரிபூர்ணப்படவும் அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளார கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்குள்ளார ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். அந்த வார்த்தை நிமித்தமாய் அவர் நம்மளுக்கு சகலத்தையும் மீட்டு கொடுக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஆமேன்.